அப்படிங்களா? ஓகே சொல்கிறீங்க. அது என்ன? ஓகே. இப்போ சோம்பு இருக்குல்லங்க, நம்ம உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு குறையணும், இல்லாட்டி தொப்பை குறையணும், உடம்பு வெயிட் குறையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, சோம்பு இருக்குல்ல, சோம்பு வந்து என்ன பண்ணணும், ஒரு 2 லிட்டர் தண்ணியில வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு அத வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு, இப்போ வந்து தண்ணி தாகம் எடுக்குதுன்னு வச்சுக்கோ, இப்போ ஒரு 2 லிட்டர் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிருக்க அப்படின்னா, அன்னைக்கு ஃபுல்லா தண்ணி தாகம் எடுக்கும்போதெல்லாம் என்னன்னா, தண்ணி குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னா, தண்ணி குடிக்கும்போது கொஞ்சம் வெதுவெதுப்பாவே அந்த தண்ணிய வந்து இந்த சோம்பு தண்ணிய வந்து குடிச்சிட்டே வரணும். சரிங்களா? அ தண்ணி வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாவே இருக்கணும். அப்படி குடிச்சிட்டே வரும்போது, இந்த 2 லிட்டர் தண்ணி இன்னைக்கு ஃபுல்லா காலியாயிருமா, அது வந்து ஒரு 1 வீக் மறுபடியும் அதே மாரி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? அப்படி ஃபாலோ பண்ணும்போது, உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பு குறைய ஆரம்பிச்சிரும். சரிங்களா? தொப்பை இருக்கிறவங்களுக்கு தொப்பை குறைய ஆரம்பிச்சிரும். குண்டா இருக்காங்க அப்படின்னா, வெயிட் குறையணும்னு நெனச்சவங்க வெயிட் குறைஞ்சிருவாங்க. இது வந்து என்னன்னா, ரெகுலரா எல்லாருமே பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து அடுத்து வந்து சோம்புல வந்து நார்ச்சத்து அதிகமா இருக்கு. அதுக்கு வந்து அந்த கொழுப்ப கரைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதனால தான் சொல்றேன். சரிங்களா? சோம்பு தண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது. அத ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ வந்து மோர் குடிப்பாங்கல்ல, மோர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அவங்க வந்து என்ன பண்ணா, வெறும் மோரா குடிக்கிறதுக்கு பதிலா, கொஞ்சோண்டு கருவேப்பில, கொஞ்சம் சீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி அதையும் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா வந்து, அதுவுமே வந்து கொழுப்ப வந்து குறைக்கிறதுக்கு அ ஒரு என்னன்னா, ஒரு கொழுப்ப குறைக்கக்கூடிய ஆற்றல்